வணக்கம் மக்களே, இது உங்கள் டனிம் என்லைட்டன். இன்னைக்கு நாம பார்க்க போறது கௌதம புத்தர் தனது சீடர்களுக்கு மனதை கட்டுப்படுத்தும் கலையை கற்பித்த ஒரு அழகான கதையை சொல்வதன் மூலம் இந்த கருத்தை விளக்குவோம். ஒரு அழகான மாலை நேரத்திலே ஜேதவனத்தில் உள்ள அநாத பிண்டிகா ஆசிரமத்தில் புத்தர் தனது சீடர்களுக்கு அமைதியாக அறிவுரை கூறிக்கொண்டிருந்தார். அப்போது ஒரு இளைஞன் விரைந்து வந்து புத்தரின் பாதங்களில் விழுந்து வணங்கினான். புத்தர் பெருமானே, என் மனம் கொந்தளிப்பாக இருக்கிறது. என்னால் ஒரு நிமிடம் கூட அமைதியாக இருக்க முடியவில்லை. பல்வேறு எண்ணங்கள் கிளம்பி என்னை துன்புறுத்துகின்றன. என் மனதை எப்படி கட்டுப்படுத்துவது? தயவு செய்து எனக்கு வழிகாட்டுங்கள் என்றான். புத்தர் புன்னகைத்தார். அவர் சுற்றியிருந்த சீடர்களை பார்த்து, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லுகிறேன். அதை கேட்டு உங்கள் மனதை கட்டுப்படுத்தும் முறையை புரிந்து கொள்ளுங்கள் என்றார். ஒரு காட்டில் ஒரு இளம் யானை இருந்தது. அது மிகவும் சுறுசுறுப்பாகவும் எப்போதும் ஓடிக்கொண்டுமே இருந்தது. அதன் மனம் எப்போதும் புதிய புதிய இடங்களுக்கு செல்ல விரும்பியது. ஒரு இடத்தில் சிறிது நேரம் இருந்தாலும் உடனடியாக வேறு இடத்திற்கு செல்ல ஆசைப்பட்டது. அதன் காரணமாக அந்த யானை ஒருபோதும் நிம்மதியாக இல்லை. பசிக்கும் போது சாப்பிட மறந்துவிட்டது. தாகத்திற்கு தண்ணீர் குடிக்க மறந்துவிட்டது. அது எப்போதும் பரபரப்பாக இருந்தது, ஆனால் எதிலும் முழுமையாக ஈடுபடவில்லை. ஒரு நாள் ஒரு அனுபவமுள்ள யானை பயிற்சியாளர் அந்த யானையை பார்த்தார். அதன் நிலையைக் கண்டு அவருக்கு இரக்கம் ஏற்பட்டது. அவர் அதை பிடித்து தன்னுடன் அழைத்துச் சென்றார். யானை முதலில் மிகவும் அமைதியற்றிருந்தது. அது சங்கிலியை உடைக்க முயன்றது. கட்டப்பட்டிருந்த மரத்தை பிடுங்க முயன்றது. கத்தியது, அலறியது. அதனால் முடியாத போது அது தரையில் படுத்து சோர்ந்து போனது. பயிற்சியாளர் அதை பார்த்து, அன்புள்ள யானையே, நீ ஏன் இவ்வளவு துன்பப்படுகிறாய்? நான் உன்னை சுதந்திரமாக இருக்க விடாமல் தடுக்கவில்லை. நீ உன் மனதின் அடிமையாக இருப்பதை பார்த்து உனக்கு உண்மையான சுதந்திரம் கொடுக்க விரும்புகிறேன் என்றார். யானைக்கு ஒன்றும் புரியவில்லை. அது தொடர்ந்து அமைதியற்றிருந்தது. சில நாட்கள் கழித்து பயிற்சியாளர் யானைக்கு ஒரு பாடம் கற்பிக்கத் தொடங்கினார். அவர் ஒரு நீண்ட கயிற்றை எடுத்து அதை யானையின் காலில் கட்டினார். மறுமுனையை ஒரு வலுவான மரத்தில் கட்டினார். பிறகு யானையிடம், இப்போது நீ விரும்பிய இடத்திற்குச் செல் என்றார். யானை மகிழ்ச்சியுடன் ஓடத் தொடங்கியது. ஆனால் சிறிது தூரம் சென்றதும் கயிறு இழுத்து அதை நிறுத்தியது. அது மீண்டும் ஓட முயன்றது. முடியவில்லை. பலமுறை முயன்றும் கயிறு அதை அந்த மரத்தை சுற்றியே வைத்திருந்தது. சில நாட்களில் யானை ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டது. அது மரத்தை சுற்றி ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் மட்டுமே செல்ல முடியும் என்பதை உணர்ந்தது. அந்த வட்டத்திற்குள் அதற்கு முழு சுதந்திரம் இருந்தது. அது நடக்கலாம், நிற்கலாம், படுக்கலாம், சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் அந்த வட்டத்தை தாண்ட முடியாது. பிறகு பயிற்சியாளர் வந்து யானையின் காலில் இருந்த கயிற்றை அவிழ்த்துவிட்டு, இப்போது நீ முற்றிலும் சுதந்திரமானவன். எங்கு வேண்டுமானாலும் செல் என்றார். யானை மகிழ்ச்சியுடன் எழுந்தது. ஆனால் அது என்ன செய்தது? அது மரத்தை சுற்றியிருந்த அதே வட்டத்திற்குள்ளேயே இருந்தது. அதற்கு வெளியே செல்லும் எண்ணமே இல்லை. ஏனென்றால் அது தனக்கு ஒரு எல்லையை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. அந்த எல்லைக்குள் அது முழு சுதந்திரத்துடன் இருந்தது. அது அமைதியாக இருந்தது. அதற்கு நிம்மதி கிடைத்தது. கதையின் விளக்கம் புத்தர் சீடர்களை பார்த்து, இந்த யானைதான் உங்கள் மனம். காட்டு யானை போல உங்கள் மனம் எப்போதும் அலைபாய்கிறது. ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்திற்கு, ஒரு ஆசையிலிருந்து இன்னொரு ஆசைக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை. ஒருபோதும் அமைதியாக இருப்பதில்லை. நான் உங்களுக்கு சொல்லித்தரும் தியானம் இந்த யானை பயிற்சியாளர் போன்றது. நாம் நமது மனதை ஒரு நிலையான புள்ளியில் நிறுத்த பழக வேண்டும். அது மூச்சு, மந்திரம் அல்லது வேறு ஏதாவது ஒன்றாக இருக்கலாம். அதைச் சுற்றி நமது மனம் சுற்ற வேண்டும். அந்த எல்லைக்குள் மனம் சுதந்திரமாக இருக்கட்டும்
ஆனால் அந்த எல்லையை தாண்டவிடக்கூடாது. முதலில் மனம் எதிர்க்கும். அது காட்டு யானையைப் போல கத்தும், அலறும், சங்கிலியை உடைக்க முயலும். ஆனால் படிப்படியாக நாம் நமது கவனத்தை நிலையான புள்ளியில் வைக்க பழகும்போது மனம் அமைதியாகும். அது அந்த எல்லைக்குள் சுதந்திரமாக இருக்க பழகும். பின்னர் ஒரு நாள் நாம் மனதை முழுவதுமாக விடுவிக்கும்போது அது தானாகவே அந்த எல்லைக்குள் இருக்கும். ஏனென்றால் அதற்கு உண்மையான சுதந்திரம் எது என்று புரிந்துவிடும். அலைபாய்வதில் சுதந்திரம் இல்லை, அமைதியில்தான் உண்மையான சுதந்திரம் இருக்கிறது என்பதை உணரும். புத்தர் தொடர்ந்து கூறினார், மனதை கட்டுப்படுத்த 4 படிகள் உள்ளன. அவற்றை புரிந்து கொண்டு பின்பற்றுங்கள். முதல் படி கவனிப்பு. உங்கள் மனதை ஒரு பார்வையாளனாக பாருங்கள். அது எப்படி அலைகிறது, எங்கெங்கு செல்கிறது, என்னென்ன எண்ணங்கள் வருகின்றன என்பதை கவனியுங்கள். அந்த எண்ணங்களை தடுக்க முயலாதீர்கள். அவற்றை வெறுமனே கவனியுங்கள். இது மனதை புரிந்து கொள்ளும் முதல் படி. 2ஆம் படி நிலைப்படுத்தல். உங்கள் கவனத்தை ஒரு நிலையான புள்ளியில் நிறுத்துங்கள். அது உங்கள் மூச்சாக இருக்கலாம். மூச்சை உள்ளே இழுக்கும்போது இது மூச்சை இழுத்தல் என்று அறிந்து கொள்ளுங்கள். மூச்சை வெளியே விடும்போது இது மூச்சை விடுதல் என்று அறிந்து கொள்ளுங்கள். இதை தொடர்ந்து செய்யுங்கள். மனம் அலைந்தால் மீண்டும் மூச்சின் மீது கவனத்தை கொண்டு வாருங்கள். 3ஆம் படி எல்லை வகுத்தல். மனம் அலைபாயும் போது அதை ஒரு எல்லைக்குள் கொண்டு வாருங்கள். அந்த எல்லை உங்கள் மூச்சு அல்லது தியானப் பொருளாகும். மனம் அந்த எல்லைக்குள் சுதந்திரமாக இருக்கட்டும். ஆனால் அந்த எல்லையை தாண்டவிடாதீர்கள். யானை பயிற்சியாளர் கயிற்றை போட்டு எல்லை வகுத்ததைப் போல நீங்களும் உங்கள் கவனத்தை ஒரு எல்லைக்குள் வையுங்கள். 4ஆம் படி விடுவித்தல். ஒரு நாள் மனம் தானாகவே அந்த எல்லைக்குள் இருக்க பழகிவிடும். அப்பொழுது நீங்கள் கவனத்தை விடுவிக்கலாம். மனம் தானாகவே அமைதியாக இருக்கும். அது அலைபாய வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர்ந்து கொள்ளும். அப்பொழுதுதான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கும் என்று கூறினார் புத்தர். இதனை கேட்டு கேண்டிருந்த அந்த இளைஞன் கேட்டான், புத்தர் பெருமானே, மனதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக இருக்கிறதே, அதை எப்படி சாத்தியமாக்குவது? புத்தர் சிரித்தார். மனதை கட்டுப்படுத்துவது கடினம்தான், ஆனால் அது சாத்தியமற்றதல்ல. ஒரு குடம் தண்ணீரை எடுத்துக்கொள். அதில் நிறைய மணல் கலந்திருந்தால் என்ன செய்வாய்? அதை அப்படியே குடிக்க முடியுமா? இல்லை பெருமானே, அதை வடிகட்ட வேண்டும் என்றான் இளைஞன். சரி, அதை எப்படி வடிகட்டுவாய்? ஒரு துணியை வைத்து வடிகட்டுவேன். மணல் துணியில் தங்கிவிடும், தண்ணீர் மட்டும் வெளியே வரும். அதேதான் மனதுக்கும். உன் மனதில் நிறைய எண்ணங்கள் கலந்திருக்கின்றன. அவை மணலை போன்றவை. நீ தியானம் செய்யும்போது உன் கவனம் என்னும் துணியால் அந்த எண்ணங்களை வடிகட்டுகிறாய். காலப்போக்கில் எண்ணங்கள் குறையும், மனம் தெளிவாகும். பொறுமை வேண்டும், தொடர்ச்சி வேண்டும். முடிவுரை புத்தர் தனது சீடர்களுக்கு இந்த கதையின் மூலம் மனதை கட்டுப்படுத்தும் கலையை விளக்கினார். மனம் என்பது காட்டு யானையை போன்றது. அதை அடக்குவது கடினம்தான், ஆனால் சாத்தியமே. நிலையான பயிற்சியும் பொறுமையும் தொடர்ச்சியுமே மனதை வெல்லும் வழி. மனதை வென்றவன் உலகத்தையே வென்றவன் ஆவான். ஏனென்றால் எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம் மனமே. மனம் அமைதியடைந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறையும். இதுவே புத்தர் போதித்த உண்மை. இந்த கதையை கேட்ட அந்த இளைஞனும் மற்ற சீடர்களும் புத்தருக்கு நன்றி கூறி மனதை கட்டுப்படுத்தும் பயிற்சியில் ஈடுபட்டனர். படிப்படியாக அவர்கள் மன அமைதியையும் நிம்மதியையும் அடைந்தனர். நன்றி. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நல்ல கருத்துக்களோடு சந்திப்போம். இது உங்கள் டனிம் என்லைட்டன் சேனல். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். வணக்கம்.